காலையிலே எழுந்துச்சி கருவேப்பிலையெல்லாம் காய வச்சுட்டு கீரையை வாங்கிட்டு வந்தா. நேற்றெல்லாம் கீரை ஆஞ்சோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசை வேறு. இன்றைக்கே போய் காலையிலே உழவர் சந்தையில் கீரையை வாங்கின்னு வந்துட்டா. உருவின்னு உக்காங்கிறேன். முடிச்சுட்டு போய் தான் சாமி படைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னும் கருவேப்பிலைய ஒரு செட்டு வாங்கின்னு வரப்போகிறா. மிஷினில் துணி ஓடின்னு இருக்குது. அதை ஓட விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே போய் தான் வேலையை பார்க்கணும். அன்றாட வேலையாக மாவு ஓடின்னு இருக்குது. அமாவாசைக்கு சாம்பாருக்கு காய் அரைச்சின்னு இருக்கிறாங்க. மாவு அரைச்சி முடிச்சுட்டு சாம்பார் தாளிச்சிட்டு சாதம் வேவுது, பருப்பு வேவுது, தொட்டியில் பாத்திரம் கிடக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி படைக்க போகிறோம். அமாவாசைக்கு சாமி படைக்கிறதுக்கு சாமி எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றி இலையில சாப்பாடெல்லாம் போட்டாந்து வச்சு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். சாமியை கும்பிட்டு அப்புறமா சாப்பிட்டோம். காக்காவுக்கு கொண்டு போய் சாதம் வைப்போம். அமாவாசையில் மட்டும் நாங்கள் காக்காய்க்கு சாதம் வைப்போம். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடித்தோம். காலையிலேருந்து விரதம் காலைலாம் சாமி படைக்கிற நாள்லாம் மதியம் ஒரேடியாக சாமி படைச்சி தான் சாப்பிடுவோம். நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய